டாஸ் வின் பை ராமநாடு. பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ராமநாடு டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கடை 3 ஓவர் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் திருச்சி டீமுக்காக சீமா. ராமநாடு பவுலர் ஆனந்த். அருமையாக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே செம்மா. அவர் பேட்லேருந்து ஒரு டூஸ் ஓடிட்டு இருக்காங்க. குயிக்காக ஓடிட்டாங்க. 2 ரன். ஊண்டலை. அது 1 ரன் மட்டும்தான். 1 ஷாட் 1 ரன் மட்டும்தான். அருமையாக போட்டிருக்காருங்க. கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. ஒயிட் கொடுத்துட்டாப்புல. அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக கார்த்தி கையில் ஒரு சிங்கிள். நல்ல ஃபீல்டிங். போயிட்டுருக்கு. ப்ரெஷராகலே போயிட்டுருக்குங்க மேட்ச். அருமையான அடி. முக்கியமான கேட்ச். லட்சுமணன் கையில் எடுத்துட்டாருங்க. லட்சுமணன் நல்ல கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. காலையில் 50 ரன் அடிச்சாப்புல. ஃபைனலில் டக் அவுட் ஆகி போகிறாப்புல. அடுத்த பேட்ஸ்மேன் டேவிட். அருமையான பந்துங்க ஆனந்த். அருமையான பந்து. அருமையான ஸ்டாப்புங்க. அங்கே கனி. இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவரில். அடிச்சிருக்காரு. ரெண்டு வாய்ப்பு. அடேங்கப்பா விட்டுட்டாங்க. பிடிக்காம விட்டுட்டாங்க. 2 ரன் ஓடிக்காங்க குயிக்கா. கடைசி ஒரு பந்து. இப்படி ஃபைனல் மேட்ச் போய்க்கிறியா? ஒரு 10 நிமிஷம். அருமையான பந்து. உள்ள ஏறி வந்துருச்சுங்க பாலு. டாட். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் 6 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்து பிரபாகர் பவுலர் ராமநாடு அணிக்காக வந்துருக்காரு. அருமையான பந்து. கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்பில் தள்ளி போயிடுச்சு. ஒயிட் கொடுத்துருக்காரு. அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேரு. கார்த்தி கையிலையா 6 போயிடுச்சுங்க. 6 இந்த ஒரே அப்பு ஸ்ட்ரெயிட்டில் நேருக்கு நேராக 6 மாற்றிட்டாரு. அடிச்சிருக்காருங்க. திருப்பி அவர்கிட்டே போகுது. எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி போகுது. இதுவும் 4. அருமையான பந்துப்பா. கொஞ்சம் தள்ளி வெளியிருந்து வரனால ஒயிட் கொடுத்துருக்காரு. சிங்கிள். ஆக்கரா போட்ட போல அழகா அடிச்சாருங்க. 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 அவுட் வாய்ப்பு. நேரம் செம்பிள் எரிஞ்சிட்டாருங்க. நல்ல த்ரோ. மணிகண்டன் அருமையான த்ரோங்க. ஃப்ளைட் போகுது பாருங்க. ஃபைனல் மேட்ச் அப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கே ஜூம் வைக்கிறோம்.
பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸா போட்ட போல அழகா ஆஃப் ஸ்டம்பில் நேருக்கு நேரம் அடிச்சு 4 மாறிடுச்சு. பெரிய ஓவரா கொண்டு போயிட்டு இருக்காங்க திருச்சி. மீண்டும் அதே திசையில் கண்டிப்பா இது 4. ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. 4 2 ஓவருக்கு 28. இந்த ஓவரில் மட்டும் 22 ரன் வந்திருக்குங்க. ஓவர் அருமையான பந்துங்க. டாட். மீண்டும் ஒரு அருமையான பந்து. டாட். மீண்டும் ஒரு அருமையான பந்து. லட்சுமணன் மனசா வந்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க, நான் நிப்பாட்டி தரேன் அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு அருமையான பந்து. 4 பால் டாட் போட்டிருக்காருங்க. 4 பால் டாட் போட்டிருக்காரு. ஃபைனல் மேட்ச்ல பெரிய விஷயம் அடிச்சு போட்டாருங்க. கண்டிப்பா இந்த கேப்ல போயிட்டு இருக்கு, விரட்டி போறாரு ஃபில்டரு. 4 அடிச்சு தரேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காரு. லாஸ்ட் பால் அடிச்சு விட்டுருக்காரு. கண்டிப்பா அது கேட்ச் ஆகும். போயிட்டாருங்க. நல்ல கேட்சுங்க, தரமான கேட்சு. ஓவர் 3 அடிச்சான். ராமநாடு வெற்றி. 32 அடிச்சிருக்காங்க. ஃபைனல் மேட்ச். லட்சுமணன் ஸ்ட்ரைக்ல அடிச்சுட்டாருங்க. வந்த உடனே அங்க கை பவுலர் எடுத்து விட்டாருங்க மேட்சை. அதுக்கான கேட்ச். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு லட்சுமணன் ராமநாடு அணியிலிருந்து. ஆனால் கேட்ச் கொடுத்துட்டு போறாரு ஆனந்த். அகலாம் செம்மி அருமையா ஒரு பந்து போட்டு விக்கெட் எடுத்தாரு. அடுத்த பாலை ஒய்டு போட்டிருக்காரு. திருச்சி பழனிசாமி 2 ராமநாடு ஆனந்த். செகண்ட் ஒன். அருமையான பந்து ஆஃப் ஸ்டம்பில் தள்ளி போய்விட்டது. மீண்டும் ஒரு அகலம். பாலுக்கு 31 அடிக்கணும். மீண்டும் ஒரு அகலம். பிரஷரா அந்த பவுலர் பழனிசாமி. மீண்டும் ஒரு அகலம். தொடர்ந்து 4 ஒய்டுகளை போட்டு கொடுத்திருக்கார் பழனிசாமி. அருமையா தள்ளிட்டாருங்க. இந்த ஓவருக்கு தேவையான ரன் வந்துருச்சு. 2 ரன் இழுக்கிறாங்க. நல்ல ரன்னிங். பின்னாடி போய்கிட்டு இருக்கு. 2 மாத்தி 2 அவுட் வாய்ப்பு. குயிக்கா ஓடிட்டு இருக்காருங்க. ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடிருக்காங்க. கார்த்தி இழுத்து கொண்டு போயிட்டாரு. 3 ரன் இழுத்தாலே வாங்கண்டு பேட்டை வைக்கலன்னு சொல்றாங்க. 2 ரன். அப்ப வைடு அடிச்சிருக்காருங்க. நல்ல த்ரோ. சிங்கிள். மீண்டும் ஒரு நல்ல பந்து. ஆனால் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு சொல்லி ஒய்டு கொடுத்துருக்காரு. அடிச்சிருக்காருங்க. ஆஃப் ஸ்டம்ப்ல கையிலே போய் விழுந்தது. எடுத்துட்டாருங்க கேட்ச. தரமான கேட்சு. பிடிச்சி கொண்டாருங்க கேட்ச. நல்ல கேட்சுங்க. கேட்செல்லாம் தரமாக பிடிக்கிறாங்க திருச்சி அணியினர். ஒரு பால் தான் இருக்குறாங்க. அப்ப 2 பால் இருக்குறீங்க. ஒரு பால் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இல்ல செக் பண்ணலனே. அருமையான வந்துங்க. டாட். லெக் பை. மீண்டும் ஒரு டாட். 24. அருமையான பிரஷர்ல ஒரு கேட்ச்.
மேட்ச் எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரபாகர் மீண்டும் ஒரு டாட் அள்ளி விட்டுருக்காருங்க. கேப்பில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுறாங்க. அங்கே நல்ல ஃபீல்டர் அவரு, தரமான கேட்ச் பிடிச்சாரு. 2 ரன்கள். மீண்டும் ஒரு தள்ளு. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க, சந்தேகமே கிடையாது. பவுலர் 2 எறிகிறாங்க. 2 ரன் 2 பந்து 8 பாலுக்கு 20 அடிக்கணும். அருமையான யாக்கர். 2 அவுட் வாய்ப்பு அதிகம். 100ல் 110 தான். ஆனால் விட்டுட்டாங்க, ஓடிடுவாங்க. பேக்கப் பண்ணிட்டாருங்க. ஹோல்டுங்க, ஒடிச்சு விட்டாப்ல டேவிட். ஃபைனல் மேட்சை திருச்சி ஆல்மோஸ்ட் வின் பண்ண போறாங்க. ஓவர் 6 பாலுக்கு 19 அடிக்கணும். 3 பால் கிளியரா வெளியடிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீங்க போடுங்க. அடிச்சிருக்காருங்க மடக்கி. 2 ரன் ஓடுவாங்க. சிங்கிள். பாலுக்கு 18. ராஜகுரு ஸ்ட்ரைக்ல. வைடு அடிச்சு போட்டுருக்காரு. கேட்ச் இல்லைங்க, அது 4 மாறிடும் கண்டிப்பா. 4. கேப்டன் நான் காடிட்டு இருக்காருங்க. அடிச்சு நான் தரேன் ராமநாட்டுக்காக அப்படின்ட்டு 1 மேன் ஷோ காட்டுவாரா ராஜகுரு. கிட்டியா இருக்கிறாரு. அருமையா போட்டாருங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பாலை குத்துனே டக்குன்னு கீப்பட்டு வந்துருச்சு. 3 பாலுக்கு 13. ஃபைனல் மேட்ச். அருமையா போட்டுக்காரு. நிப்பாட்டினாலே மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. ஆனா அவர் விட்டுட்டாருங்க, வந்து எடுக்கல. ஆனா இங்க 4 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. 4 ரன் ஓடி இருக்காங்க. பாலுக்கு 8. உல்டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேரா கண்டிப்பா ஒரு 2 ரன் ஓடுவாங்க. 3 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. தேக்கி விட்டுருக்கலாம்ல, ஓடியா எடுத்துருக்கலாம். வின் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். திருச்சி லாக் பண்ணணும், நீங்க பின்னாடி விட்டீங்க. 1 பாலுக்கு மேட்சை வின் பண்ணிட்டாங்க திருச்சி. அதி விட்டுட்டாங்க. 6 ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்க இருக்காங்க. மேட்ச் ரொம்ப பிரஷர் ஆகி திருச்சி அணியினர் வெற்றி கொடுத்து ஓடுறாங்க கடைசியில். சார் விடுங்க, ஏன் இப்போ என்னப்பா ஜெயிச்சிட்டீங்கல்ல? Welcome to Nama Cricket. Subscribe now.